ஒண்ணுமே இல்லைன்னு ஒதுக்கி தள்ள முடியல. ஆஹா ஓஹோ ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு நம்ம அப்ரூவ் பண்ண முடியல. அதனால ஒரு 2 கட்ட நிலையில கூட்டம் சேருது, அது ஓட்டா மாறுமா அப்படின்ற எண்ணத்துல தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் அவர் ப்ரூவ் பண்ணார். திண்டுக்கல் எலெக்ஷன்ல வின் பண்ணாரு, கோயம்புத்தூர்ல இடைத்தேர்தலில் வின் பண்ணாரு. தேர்தலை நோக்கி போகும்போது கருணாநிதி மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர் அன்பாப்புலர் ஆனார் கருணாநிதி. 77ல திமுக அதிமுக வின் பண்ணணும்னு நம்மளால ஊகிக்க முடிஞ்சது. இங்க வந்து இவர் எந்த எலெக்ஷன்லயும் கலந்துக்கல, ஒண்ணுமே கலந்துக்கல. இப்பதான் முதல் தடவையா வராரு. ஆனா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. திமுகவுக்கு நான் தான் எதிரின்றாரு. இங்க இருக்கிற 53 வருஷமா இருக்கிற ஒரு கட்சி ஒண்ணுமே இல்லைன்றாரு. காமெடி பண்றாங்கன்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆனா எந்த சார் நம்பிக்கையில விஜய் அவர் ஃபேக்டரை போறாரு? வச்சுதானே சார் இல்ல சார் விஜய் ஃபேக்டரை வச்சுதானே சார் இங்க கூட்டணியே வந்து மிகப்பெரிய அளவுக்கு சலசலப்பாகிறதா இருக்கட்டும் இல்ல கூட்டணி அமைக்கிறதா இருக்கட்டும் விஜய் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்றதுனால தானே இதெல்லாம் நடக்குது. எதிர்பார்ப்பு தான். அது எதிர்பார்ப்பு. ஒரு அதாவது 2 கூட்டணியில போய் சேர்றவங்களுக்கு சீட் அதிகமா கேட்கறதுக்கு ஒரு ஒரு சான்ஸா ஒரு வாய்ப்பா வந்து அவரை பயன்படுத்துறாங்க. அங்க போய் சேர மாட்டாங்க. அங்க போய் இப்பவும் திமுக அங்க போய் சேருமான்னு எனக்கு தெரியாது. அது தனி சப்ஜெக்ட் அது ஆக்சுவலா. அது வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சரி விஜயே வந்து ஆட்சியில பங்கு தரேன்னாரு. விஜய் சொன்னாரு எங்க கூட வரவங்களுக்கு ஆட்சியில பங்குன்னாரு. இதுவரையும் எத்தனை பேர் அங்க போய் சேர்ந்தான்?